திருச்சி மண்ணச்சநல்லூரில் பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆற்றல் வீரர் வெற்றி நிச்சயமா, டோல் பூத் சுங்கச்சாவடிகள் இருக்குல்ல, அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளும் அனைத்து டோல் பூத்துகளும் அகற்றப்படும். இனிமே நாம தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு காசு கட்ட தேவையில்லை அப்படின்ற வாக்குறுதி கொடுத்திருக்க. செய்வார் நம்பிக்கை இருக்கா? இவன் நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன். இதெல்லாம் பண்ணா நீங்க ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வைப்பீங்களா? அப்படி நீங்க திரு அருண் நேரு அவர்களை ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், ஒரு உறுதிமொழி கொடுக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி தரேன். நான் அடிக்கடி திருச்சிக்கு வருவேன். அடிக்கடி எப்படி மாசத்துக்கு 2 முறையாவது திருச்சியில ஏதாவது நிகழ்ச்சியை கலந்துக்க வருவேன். நிச்சயமாக நீங்க 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தம்பி அருண் நேரு அவர்களை ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் மாசம் 2 முறை பெரம்பலூர் தொகுதிக்கு வந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்த்து, உங்களுடைய அமைச்சரோடு சேர்ந்து, உங்களுடைய மாவட்ட செயலரோடு சேர்ந்து இந்த பெரம்பலூர் தொகுதிக்கு என்னென்ன தேவை வசதிக்கு தேவையோ அத்தனை வசதிகளையும் முதலமைச்சர் கொண்டு போய் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன். இப்ப நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். நான் சொன்ன சொல்ல காப்பாத்துவேன். தெரியுமா? நான் கலைஞர் பேரன். சொன்ன சொல்ல காப்பாத்துவேன். நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். நீங்களும் கலைஞர் பேரன் தான். நீங்களும் தந்தை பெரியாருடைய பேரன்கள் தான். நீங்களும் பெரியார் பேரறிஞர் அண்ணாவுடைய பேரன்கள் தான். நாம் அத்தனை பேரும் கொள்கை பேரன்கள், லட்சிய பேரன்கள். இதோ சொல்றாங்கல்ல குடும்ப வாரிசு திரு நரேந்திர மோடி போற இடத்துல எல்லாம் சொல்றாரு, திமுக ஆட்சிக்கு வந்தோன்னு வாழ்றது ஒரு குடும்பம் தான், அது திமுக குடும்பம் தான், கலைஞர் குடும்பம் தான். ஆமா, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கலைஞருடைய குடும்பம் தான். நான் கேட்கிறேன் திரு மோடி அவர்களே, ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, நீங்க ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. உங்களால வாழ்ந்தது என்ன குடும்பம்? ஒரே ஒரு குடும்பம் தான். மோடியுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் திரு அதானி. அதாவதுமா இந்த 9 வருஷத்துல மட்டும் அவருடைய அந்த அதானி கம்பெனிங்கிறது கிட்டத்தட்ட 1000 மடங்கு வளர்ச்சி. உலக பணக்காரர் பட்டியல்ல திரு அதானி அவர்கள் 2வது இடம். அனைத்து பொதுத்துறையும் தூக்கி அதானி கையில கொடுத்துட்டாரு. நம்ம கலைஞர் என்ன பண்ணாரு தெரியுமா? டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, போக்குவரத்து துறை, அரசு பஸ்ஸுகள் இருக்குல்ல, அது தனியார் துறையிட்ட இருந்துச்சுமா, அதை வந்து பொதுத்துறை ஆக்கினாரு, அரசு துறை ஆக்கினார். ஏன்? மக்கள் நிறைய உபயோகிக்கணும், விலை கம்மியா விற்கணும், டிக்கெட் விலை கம்மியா விற்கணும், மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும்னு தனியார் துறையை பொதுத்துறை ஆக்கினாரு. நான் சவால் விட்டு கேட்கிறேன், இந்த 10 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு துறையை பொதுத்துறை ஆக்கியிருக்கா? அனைத்து பொதுத்துறையும் தூக்கி அதானி கையில கொடுத்துட்டாரு. வந்துருச்சுமா அதானி. பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.